வேற லெவல் போங்க நண்பர்களே. தார் மாறு தக்காளி சோறு இதெல்லவா பிக் பாஸ் சொல்லுங்க. இதெல்லவா பிக் பாஸ். ஆஹா, என்ன மாதிரி கொண்டு போறாங்க பாய். அப்பா இந்த டாஸ்க் தாண்டா இருக்கிறதுல மரண மாசா போயிட்டு இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கணும் தோணுது ப்ரோ. பிக் பாஸ் லைவ்ல இருந்து நம்மளால கண்ணை சிமிட்ட கூட முடியல. அந்த லெவலுக்கு ரொம்ப ஆர்வமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்ன எனக்கு மட்டும் லைட்டா தூக்கம் வருது. மேபி கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தூக்கம் தான் வரும். ஏன்னா இவனை பண்ற விஷயத்துக்கு தூக்கம் தான் வரும். ஒரு டாஸ்க பண்ண சொன்னா ஏதேதோ பண்ணிட்டு இருக்கானு ப்ரோ. அப்பா சரி, நம்ம இவன்ல சொல்லி என்ன பண்ண, பிக் பாஸ் டீமை தான் குறை சொல்லணும். டாஸ்க்குள்ள ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது வச்சா மட்டும் தானே நல்லா இருக்கும். வெறும் ஒரு டாஸ்க்கை மட்டும் கொடுத்தா நல்லா மந்த மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கானு. தூக்கம் தான் வருது ப்ரோ. இந்த வகையில் பிக் பாஸ் இன்னைக்கு நைட்டு தான் ஒரு சின்ன சம்பவத்தை பண்றப்பல போல. பிக் பாஸ்க்கான ஒரு ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்களை கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்க. ஓகேவா, நல்ல வேலை கடைசியாக ஒரு விஷயத்த பண்றாங்க. பட் இருந்தாலும் நீங்க கொடுத்தாலும் ரொம்ப தப்பான ஆள் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சாண்ட்ராவை கூப்பிட்டு எதுக்கு இந்த விஷயத்தை கொடுக்கணும்? சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு திறமையான ஆளா, திறமை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை கொடுக்குறாங்க. இது என்ன டாஸ்க்னா, வீட்டுக்குள்ள ஹோட்டல் டாஸ்க் ஒன்று போயிட்டு இருக்கா. அந்த ஹோட்டல் டாஸ்க்குள்ள மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த மேனேஜ்மெண்ட்ல ஏதோ ஒரு ஆளை ஒன்று பணி நீக்கம் பண்ணணும், இல்லைன்னா அந்த 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 பதவியிலேருந்து வேற பதவிக்கு அவங்கள மாற்றணும். அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்களா, விஜே பாரு, நம்ம விக்கல் சுக்ரமு, பிரஜனு, அடுத்த அமித் அவர்கள், வேற யார் இருக்கா? ஆமாம், இவ்வளோதான். ஆமாம், இல்லை சாண்ட்ரா, இவங்க எல்லாருமே ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. ஓகேவா, இந்த வீட்டை பார்த்துக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ பிரஜனை பொறுத்தவரைக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த கிளீனிங் டீம் நினைக்கிறேன். அமித்தை பொறுத்தவரைக்கு பாத்ரூம் டிபார்ட்மெண்ட், நம்ம விக்கல் சுக்ரம பொறுத்தவரைக்கு அவர் தான் மேனேஜர், நம்ம சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு அவங்க தான் கிச்சன் டீம். ஸோ இப்படி எல்லாருமே ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. ஓகே, எல்லாருமே ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங்ல இருக்க யாரையா ஒருத்தரை ஒன்று வேலையை விட்டு தூக்கணும், இல்லைன்னா அவங்கள வந்து வேற இடத்துக்கு மாற்றணும். அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து சக்ஸஸ் ஆயிரும். அப்படி இந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். ஓகேவா, அப்படி ஒரு வேலை கொடுத்த டைம்குள்ள இந்த சீக்ரெட் டாஸ்க்கை இவங்களால பண்ண முடியலன்னா இவங்க சாண்ட்ரா இருக்காங்களா, சாண்ட்ரா அவர்கள் டைரக்டா அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுவாங்க. ஓகேவா, டைரக்ட் நாமினேஷன், யாருமே அவங்க நாமினேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டா நாமினேஷன்ல மாட்டிப்பாங்க. இதுல அவங்களுக்கு பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த விஷயம் நாளைக்கு வீட்டுக்குள்ள சண்டையை கொண்டு வரும் நான் நினைக்கிறேன். எப்படி சண்டை வரும், எப்படி பிளஸ் மைனஸ் இருக்கு, எல்லா விஷயத்தையும் நான் ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை தட்டிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு 10 பேர் கொண்டு சஜஸ்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்சது லைக்கை தட்டிக்கோங்க. சரி, ஓகே, இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ப்ளஸ்ஸை பொறுத்தவரைக்கு இந்த டாஸ்க்கை கொஞ்சம் ஈஸியானால பிடிச்சி அடித்து இது பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அடுத்த வாரம் சாண்ட்ரா நாமினேஷன் வந்தாங்கன்னா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஒன் சைடா போன மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா திவ்யா அவர்கள் வீட்டுக்குள்ள பல இடங்களில் தப்பு பண்றாங்க. இப்போ இந்த மேனேஜர் போஸ்டிங்கை மாத்துறது கூட வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சு. ஓகேவா, திவ்யாக்கான மேனேஜர் போஸ்டிங் கரெக்டா இருக்கா, இல்ல விஜய் பார்வதிக்கான அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் கரெக்டா இருக்கா, இந்த ரெண்டு பேர்ல யாரை மாத்தினா கரெக்டா இருக்கும்னு சொல்லி கேட்கிறப்போ இவங்களுக்கான கருத்தை மட்டும் சொல்றதை விட்டுட்டு அவங்க பேர் என்ன, திவ்யா அவர்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. விஜய் பார் தான் தப்பு, நீங்க வந்து திவ்யா ரொம்ப தப்பு சொல்றீங்க, அப்படி கிடையாது, விஜய் பார் தான் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வீட்டுக்குள்ளேயும் தெரிஞ்சு போச்சு இவங்க ரொம்ப ஒன் சைடாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி பழத்துக்கிட்ட வேற சும்மா சண்டை போட்டு தைரியம் தான் முன்னாடி பேசி வா வந்து சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. அதுவுமே மக்கள் மத்தியில் கொஞ்சம் அவங்களுக்கு நெகட்டிவாக வாங்கி எடுத்துட்டு. ஓகேவா, அந்த வகையில் அடுத்த வாரம் நாமினேஷன் வந்தாங்கன்னா வெளியே தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கிட்டாங்கன்னா ப்ளஸ், அப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்காம டைரக்டா நாமினேஷன்கள் வந்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான் மைனஸ், மாற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, இதை யாரை வச்சு இவங்க இந்த டாஸ்க்கை மூவ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்களா பிரஜனை வச்சு மூவ் பண்றது ரொம்ப நல்லது. என்ன ப்ரோ பிரஜன் கேட்குறீங்கன்னா, ப்ரோ சிம்பிளா சொல்லிட்டா, பிரஜன்ட் போய் ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா பிரஜன் வந்து அதை நம்பிடுவார். அதாவது சாண்ட்ரா சொன்னா அந்த விஷயத்த பிரஜன் நம்பி அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்குள்ள சண்டைகிட்டே போட்டுருவாங்க. ஸோ பிரஜனை வச்சு இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது சண்டைகிட்டே போட வச்சு அந்த பிரச்சனை பெருசாக்கி பிரஜன் மேல நிறைய பழிகளை போட்டு பிரச்சனை தப்பு சொல்லி பிரச்சனை அவங்க இருக்க போஸ்டிங்ல இருந்து வெளியே தூக்கிடலாம். ஓகேவா, இதே சாண்ட்ரா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வேற யார்கிட்ட போய் என்ன விஷயத்த சொன்னாலும் அவங்க அந்த விஷயத்த காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா, கண்டிப்பா காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவங்க இருக்க டிபார்ட்மெண்ட்ல போய் ஏதாவது கிண்டி விட பார்த்தா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ ரெஸ்ட் ரூம் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அமித் அவர்கள் கையில் இருக்கு. இப்போ ரெஸ்ட் ரூம் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம எஃப்ஜே அப்புறம் அவங்க பேர் என்ன அரோரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அரோராவும் அமித்தும் நினைக்கிறேன், ரெண்டு பேர் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அரோரா கிட்ட போயிட்டு அமித்தை பத்தி ஏதாவது சொன்னா அரோரா அதை கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஸோ எது பண்ணாலுமே அங்கே அமித் அவர்களை நவுட்ட முடியாது. ஒன்று. அடுத்த இந்த பக்கம் பார்க்க போனீங்கன்னா நம்ம அவங்க பேர் என்ன அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜே பாரு, அவங்கள தலைகீழ இருந்தாலும் நவுட்ட முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப காமா போயிட்டு இருக்காங்க.
இருக்காங்க, ரொம்ப அழகா டீசெண்டா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அசைக்க முடியாது. அடுத்த விக்கல் சுக்ரம் இப்போதான் வந்து மேனேஜர் போஸ்டிங் வந்திருக்காங்க. ஸோ அவரையுமே அசைக்க முடியாது, வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா? அடுத்த கடைசியா பார்த்தா நம்ம சாண்ட்ரா அவர்கள் தான் ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க, அதாவது கிச்சன் டீமை இது பண்ணிக்கிறது. அந்த வகையில் அவங்களே இது பண்ணிக்க போறது கிடையாது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பிரஜன் அவர்களை டார்கெட் பண்றதா கரெக்ட். பிரஜன் அவர்கள் ஏதோ டிபார்ட்மெண்ட்ல இருக்கார்ல, கிளீனிங் டிபார்ட்மெண்ட் அப்படிதானே. ஸோ பிரஜன் அவர்களை டார்கெட் பண்றதா என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்ட் நான் நினைக்கிறேன். ஓகேவா? என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் கரெக்ட். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க டைரக்டா பிரஜனை போய் லாக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுல நீங்க நினைக்கிறீங்க, ஏன்னா பிக் பாஸ் ஒன்று சொல்லியிருந்தாரு, இந்த மேனேஜ்மெண்ட்ல உங்க கூட்டணியில் இருக்க யாரை வேணா ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்க அந்த ப்ரோமோ பார்த்தோன்னே ஓகே இவங்க வந்து பிரச்சனை வந்து ஹெல்ப் கூப்பிடுறாங்கன்னு நீ நினைப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பிரச்சனை ஹெல்ப் கூட்ட மாதிரி தெரியல, பிரச்சனை யூஸ் பண்ணி இந்த ஆடை வெட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு தோணுது. அந்த வகையில் அவங்க விடுற வார்த்தையை பார்த்துருப்பீங்க, இந்த வீட்டில் நீ தான் மக்கா ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வார்த்தையை விடுறாங்க. ஸோ அப்படி ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை சண்டே போட வச்சு பிரச்சனைக்கான போஸ்டிங்கை மாற்ற தான் வழி பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இருந்தாலும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க, பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா இன்னைக்கு நைட் எதுவும் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு தான் எதாவது பண்ண பார்ப்பாங்க. இன்றைக்கி நைட் எதாவது ட்ரை பண்ணுவாங்க, அது பெருசாக மூவ் ஆகாது. ஒன்று மிட் நைட்டில் எதாவது பண்ணுவாங்களா இருக்கும், மற்றபடி இன்றைக்கி எபிசோடில் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்தது நாளைக்கு தான் எதாவது ட்ரை பண்ணுவாங்க. நாளைக்கு ட்ரை பண்ணாலும் யார் அசைய போகிறான்னு எனக்கு தெரியல, பெருசாக யாரும் அசைய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அதை எல்லாரும் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கஷ்டம். இப்போ சாண்ட்ரா வந்து ஒருத்தரை ஏற்றி விடுறாங்க, ஒருத்தரை பிரச்சனை பண்ண வைக்காங்க, இல்லை ஒரு பிரச்சனை இவங்களே போட்டு இவங்க தப்பாக பண்ணுறாங்க, இவங்க ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கொண்டு வந்தால் கூட வீட்டுக்குள்ளே இருக்க யாருமே அதை நம்பவும் மாட்டாங்க, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் ஒரு ஒயில் கார்டு, சாண்ட்ரா வீட்டுக்கு தண்ணி படத்தில் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எந்த வகையில் பார்த்தாலுமே இது சாண்ட்ராவுக்கு ஒரு ஆபத்தாக தான் இருக்குது, இந்த வகையில் பார்த்தாலுமே இது சாண்ட்ராக்கு ஆபத்து தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஸோ என்னோட கெஸ்ட் படி பார்க்க போனால் டைரக்ட் நாமினேஷனில் போயிடுவாங்க தான் எனக்கு தோணுது. அப்படி நாமினேஷனில் போயிட்டாங்கன்னா அடுத்த வாரம் கஷ்டம் தான், அதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப போர் அடிக்கு ப்ரோ, அநியாயம் போர் ப்ரோ, தூக்கம் தான் வருது. ஏன்னா இந்த கெஸ்ட் அவுட் இருக்காங்க தெரியுமா, இந்த கெஸ்ட்லாம் எதுக்கு வந்தாங்கன்னே தெரில. இதுக்கு இவங்களே மாற்றி மாற்றி பிரித்து விட்டு நீங்கள் வந்து இந்த வீட்டை இப்போ மேனேஜ் பண்ணுறவங்க, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே கெஸ்ட்டாக வர்றவங்க இவங்களுக்குள்ளே பிரித்து விட்டுருந்தா கூட ஏகப்பட்ட சண்டைகள் வந்திருக்கும். தேவையில்லாமல் வெளியே கெஸ்ட் இருந்து கூப்பிட்டு, நேற்று பிரியங்கா அவர்கள் வந்தாங்க, தண்ணி பழத்தை லைட்டாக ஏற்றி விட்டு போயிட்டாங்க, நீங்கள் தான் மாசி நீ தான் கெத்துன்னு அதில் ஒரு வீட்டுக்குள்ளே தலகணத்தில் சுற்றிட்டு இருக்காரு. அடுத்ததான் இன்னைக்கு மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே இல்லை. மஞ்சரி சும்மா காலை கொடுத்து மெனிக்குவேரா பெடிக்குவேரா ஏதாவது சொல்லுவாங்களே காலில் அந்த நிகழ்ச்சியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம அண்ணன் அவர் பேர் என்ன தீபக் அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல எல்லாரும் டான்ஸ் ஆட விட்டுட்டு பெட்டில் படுத்துட்டு பான்னு பார்த்துட்டு இருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுவும் விஜே பரு தன்னை ரொம்ப நல்லவங்கள காமிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. என்னால் இது ஏற்றுக்கவே முடியல ப்ரோ. இப்படி இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? அவங்க பாருங்க நோட்டுக்கிட்டலாம் எடுத்து ஏதோ டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள எவன் என்ன சாப்பிட்றான், எத்தனை மணிக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நல்லவங்களாம் மாறினா நம்ம என்ன பண்ண, ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் திவ்யா வேறு போஸ்டிங்லேருந்து தூக்கிட்டாங்களா, திவ்யாவும் ஒரு ஓரத்தில் போய் உட்காந்து சர்ரா எப்பா நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துறாங்க. ஸோ வீடு ஒரு மாதிரி மந்தமாக இருக்குங்கிறதான் உண்மை. ஸோ எனக்குலாம் கடுமையாக தூக்கம் வருது. நான் தான் அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ போட்டுட்டு நான் ஒரு மணி நேரம் தூங்க போகிறேன். சத்தியமாக சொல்கிறேன், என்னால் பார்க்க முடியல. நீங்கள் யாரும் என்னை தப்பாக நினைக்காதீங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு தான் அடுத்த வீடியோக்கே நான் வருவேன். ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா போயிட்டுருக்கு. இதில் திவ்யா இருந்தால் வச்சும் ஒரு சில சண்டைகள் வந்துருந்துருக்கும் போல். ஐயோ நம்ம மனசும் அப்படி தான் இருக்குங்க, ஒவ்வொருத்தரை தூக்கணும்னு நினைக்கிறோம், அப்புறம் அவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். விஜே பார்வை தூக்கணும் நம்ம தான் சொல்கிறோம், அப்புறம் விஜே பார்வை இல்லைன்னா கண்டென்ட் இல்லைன்னு நம்ம தான் சொல்கிறோம். திவ்யா அவர்கள் ரொம்ப மோசமாக மேனேஜ் பண்ணுறாங்க நம்ம தான் சொல்கிறோம். இப்போ திவ்யா இல்லாமல் வீட்டுக்குள்ள ரொம்ப போர் அடிக்கணும் நம்ம தான் சொல்கிறோம். விக்கல் சுக்கரமாக மேனேஜராக கொண்டு போட்டிருக்கு, அவர் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. ஸ்ட்ரிக்டாக பிடிச்சா நல்லாவானே இருக்கும், ஏன்னா எப்படி பண்ணுறீங்க போங்கண்ணே, ஒன்றுத்துக்கு ஆகாது கைஸ், ஒன்றுத்துக்கு ஆகாது. இதை பற்றி உங்களுக்கு கணக்கு கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. பிக் பாஸ் டீம் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க ஒயில் கார்டு கிட்ட, பார்ப்போம்.